தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனத்தின் தலைப்பு, Why should I worship Jesus? நான் ஏன் இயேசுவை தேவனாக வணங்க வேண்டும் அல்லது கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கூகுளில் போயிட்டு ஆதாமுடைய வயது என்னவா இருக்குன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பதில் வருது. அதில் ஒரு பதில் விஞ்ஞானபூர்வமாக 1,30,30,000 வருடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவாளுக்கு பிறகு வருகிறவர் ஆபிரகாம் அல்லவா? எனவே நான் சொல்கிற வசனத்தை தயவு செய்து நீங்களாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா யாராவது இந்து சகோதரர்கள் உங்களுக்கு எங்களுடைய மதம்தான் பழமையான மதம், இயேசு ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் தான் வந்தார்னு சொன்னால் அவங்களுக்கு சரித்திரபூர்வமாக பதில் கொடுக்க இந்த வசனம் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். யோவானுக்கு சுவிசேஷம், புக் ஆஃப் ஜான், காஸ்பல் ஆஃப் ஜான், சாப்டர் 8 verse 58, 8ஆம் அதிகாரம் 58வது வசனம். கத்தோலிக்க பைபிளில் அருளப்பருக்கு எழுதின யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்றால், ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தை, நான் சொன்ன வார்த்தை இல்லை யார் எழுத்தாளர்கள் சொன்ன வார்த்தை இல்லை, இயேசு தாமே சொன்ன வார்த்தை, ஆபிரகாம் உருவாவதற்கு முன்னரே நான் இருந்திருக்கிறேன். அப்போ என்ன இந்த வசனம் எதை குறிக்குதுன்னா, இயேசு மனிதனாய் பிறந்த பிறகுதான் அவருக்கு இயேசு என்று அவருடைய தாயார் மரியாள் அம்மையாரால் அந்த பெயர் வைக்கப்பட்டது. ஏசியா தீர்க்கதரிசி சொல்றார் இல்லையா, நமக்கு ஒரு பாலன் கொடுக்கப்படுவார், ஒரு கன்னி கருத்தாங்கி குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாள். எனவே இந்த இயேசு ஆபிரகாம் உருவாவதற்கு முன்னரே ஆண்டவராயிருந்திருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை இயேசுவை உயர்த்தி, 10ஆம் வசனம், இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூமியில் உள்ள யாவரும் முழங்கால் படி இடும்படிக்கு. வானத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகள், பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகள் எல்லாரும் இந்த இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட வேண்டும். அதே 11ஆம் வசனம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். யாரு? பிதாவாகிய தேவன் எல்லாத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஒன்று உங்களுக்கு டவுட் வரும், இப்போ பிதா வேற இயேசு வேறையா என்று உங்களுக்கு டவுட் வரும். அதை பார்க்கும் பொழுது யோவானுக்கு எழுதின சுவிசேஷம், இதையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இஸ்லாமியர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அல்லாஹ் தான் கடவுள். அட பாவிகளா, அல்லாஹ் தான்டா இயேசுன்னு சொல்லுங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் தெளிவாக சொல்கிறது, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். நல்ல கவனிங்க, இயேசுவும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இந்த இயேசு வார்த்தையான தேவனாய் இருந்தார், அந்த வார்த்தை அங்கே இருக்கிறது. இவர் கன்னித்தாயின் வயிற்றிலே பிறந்த காரணத்தின் நிமித்தம் இவர் இயேசு என்று அழைக்கப்படுகிறார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். மனப்பாடம் பண்ணுங்க, யோவான் 10:30. அடுத்து யோவான் 14:9 இயேசு தாமே சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். திரும்ப 3 வசனம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ பிதாவை பார்க்கறதுக்கு நம்ம எங்கேயாவது போய் தேடணுமானா தேட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை பார்த்தாலே பிதாவை பார்த்தாங்கி விட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ரிக் வேதத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்சர் referring to Jesus as the word who is God. இந்த ரிக் வேதம் முதல் ஸ்கிரிப்சரில்
இந்த வேதம் என்ன சொல்லுகிறதுனா, இயேசு வார்த்தையான கடவுள் என்று சொல்லுகிறது. இந்த பவிஷ்ய புராணா வசனம் 17-32 19ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறதுனா, சத்துர் யுக காண்ட திவ்ய தயா தயா, ஜீசஸ் இஸ் த புத்ரா, இயேசு சன் ஆஃப் காட் என்று இந்த வேதங்கள் சொல்லுகிறது. எனவே இந்து மதத்துக்கு யார் ஃபவுண்டர்னா, நோ ஃபவுண்டர் இல்லைங்களா, ஒரு கடவுள் சொல்ல முடியாது. இஸ்லாம் உங்களுக்கு தெரியும் 7வது நூற்றாண்டில் தான் இந்த மதமே முகமது என்கிறவரால் தோற்றுவிக்கப்படுகிறது. எனவே 1 பேதுரு 5:6 சொல்கிறது, உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் கைகளில் அடங்கியிருங்கள். இப்போ உங்களுக்கு நான் சொன்ன வசனங்களிலிருந்து தெளிவாக தெரிந்திருக்கும், நாம் இயேசுவை வழிபட வேண்டியவர்கள், இயேசுவை ஆராதிக்க வேண்டியவர்கள், இயேசுவுக்கு வணக்கம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியவர்கள், இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட வேண்டியவர்கள். இப்படி இருக்க நாம யாரு கையில் அடங்கி இருக்கணும்? உங்களை உயர்த்தும்படிக்கு. நீங்க வாழ்க்கையில உயரணும்னா, நீங்க பரலோகத்துக்கு உயர்ந்து போகணும்னா அவர் கைகளில் அடங்கி இருங்கள் என்று 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:13 என்ன சொல்லுகிறது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்கள் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் உங்களால் என்னால் செய்ய முடியும். அடுத்து பாருங்க, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சிந்தை, ஒரே ஒரு நினைவு, எல்லாம் இயேசுவை பற்றி தான் இருக்க வேண்டும் என்று பவுல் தெளிவாக சொல்லுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களுக்குள் இருக்க கடவது. கிறிஸ்துவின் சிந்தை என்ன? எப்படியாவது இந்த அகில உலகமும் எல்லா மக்களும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரலோகம் செல்ல வேண்டும். அப்படியானால் அந்த இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஊழியம் செய்யப்படுகிறது. இந்த ஊழியத்தில் ஒரு நாளில் மிகவும் பெரும் பகுதி நான் ஆண்டவருடைய வேலைக்காரன் உங்களுக்காக ஒரு தலைப்பை ஆண்டவரிடத்தில் பெற்று, அந்த தலைப்புக்கு உண்டான வசனங்களை பெற்று, இதை ஆராய்ந்து பார்த்து இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இது ஆண்டவர் சொல்லுகிற வசனம், பரிசுத்த ஆவியினால் எனக்கு போதிக்கப்பட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம். சங்கீதம் 18:32 என்ன சொல்லுகிறது? என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செம்மைப்படுத்துகிற தேவன். என்னை பலத்தால் என் இடையை கட்டுறாங்க. அது பேண்ட்டு லூஸாக இருந்தால் பெல்ட்டு போட்டு அந்த பேண்ட்டை டைட் பண்ணுற மாதிரி நம்மளை பலத்தால் ஆண்டவர் இடை கட்டுகிறார். நீங்கள் ஆண்டவரை இயேசுவை சொந்த இரட்சகராக, உங்கள் தேவனாக, உங்கள் கர்த்தராக, உங்களுடைய ஆன்மீக தலைவராக, உங்களுடைய குருவாக, உங்களை படைத்தவராக ஏற்றுக்கொண்டு வழிபடுவீர்களே ஆனால் உங்களை இயேசு பலத்தால் செம்மைப்படுத்துவார், ஒரு வழிகளை செம்மைப்படுத்துவார். சங்கீதம் 18:33 இவ்வாறு சொல்கிறது, அவர் என் கால்களை மான் கால்கள் போல் ஆக்கி என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துவார். மான் பார்த்தீங்கன்னா அது சிங்கமோ புலியோ லேஸில் விரட்டி பிடிக்க முடியாது. அது கால்களுக்கு மெலிதாக இருந்தாலும் பயங்கர சக்தி இருக்குது. மான் புல்லு தான் சாப்பிடுது. அந்த மான் ஓடும் பொழுது எவ்வாறு வேடனின் கைக்கும் எவ்வாறு கொடிய விலங்குகளின் கைக்கும் தப்புவிக்க தன்னை அப்படியே ஜம்ப் பண்ணி ஓடுதோ, அப்படியே இயேசு உங்கள் கால்களை பலப்படுத்துவார். நீங்கள் இயேசுவை ருசித்து பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு வேடன் இருப்பான், உங்களை சாத்தான் பிரச்சனை கொடுப்பான். உங்கள் கூட இருக்கவங்க, உங்களை பெற்றவங்க கூட, உங்கள் கூட பிறந்தவங்க கூட
உங்கள் பிள்ளைகள் கூட பிரச்சனை கொடுப்பாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. அந்த மான் எவ்வாறு வேடனின் கைக்கு தப்பு வைக்கப்படுகிறதோ, அந்த மான் எவ்வாறு கொடிய மிருகங்களிடத்திலிருந்து தப்பி வைக்கப்படுகிறதோ, அதே போன்று என் தேவாதி தேவன், உங்கள் தேவாதி தேவன், எந்த இயேசுவை நீங்கள் வழிபடுகிறீர்களோ அவர் உங்களையும் தப்பி வைப்பார். எனவே என்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் தியானித்து பாருங்க. மறந்துடாதீங்க, நான் சொன்ன ஒவ்வொரு வசனமும் உள்ளத்திலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுதான் கடவுள், இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் எல்லாம் என்று நினைத்து கொண்டு மற்றவர்களை கேவலப்படுத்தக்கூடாது, மற்றவர்களை துக்கப்படுத்தக்கூடாது. அவங்க விருப்பப்பட்டால் வேதத்தை அவங்களுக்கு சொல்லுங்க. இயேசுவை பற்றி சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. எனவே இயேசுவை பற்றி தைரியமாக சொல்லுங்க. கிறிஸ்தவங்களாக இருக்கீங்கன்னு கவலைப்படாதீங்க, பெருமைப்படுங்க. நான் இயேசுவின் சிந்தையுடைய மகனாக இருக்கிறேன். இந்த லென்த்து காலத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்கள் பொற்பாதம் பணிந்து வேண்டுகிறேன். இயேசுவின் சிந்தை உங்களுக்குள் இருக்க வேண்டும். நீங்கள் இயேசுவை தெய்வமாய் வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.